மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 12/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11ஆந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 041 நடிச்சிருக்காங்க. நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 9-2 எடுத்தோம். அதில் 9ஆம் நம்பரை மட்டும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். பி போர்டுக்கு நம்ம 0-8 எடுத்தோம். 0-8 வர மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 9-0. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே உள்ளே போயிடுச்சு. அப்படியே நம்ம 1க்கு 0 அல்லது 8 அல்லது 0 வர மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வந்துருச்சு. 0க்கு 9 வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் வந்தது டி போர்டில் போயிடுச்சு. நம்ம எடுக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஆனாலும் முயற்சி பண்ணி தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். கொஞ்ச நாள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கணிப்பு தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றி நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் 99 44 31 13 27 இங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். இங்கிட்ட 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 170 5,50,000, 60 2,50,000, 30 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 70 35,000, 60 32,000, 35 17,500, 30 16,000, 25 10,500, 12 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் ஏபிபிசி 12 1000, சிங்கிள் கோட் 12 100. பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மலை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 123. இந்த 123 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 123 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 139 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2/5 கிடச்சிருக்கு. 2/5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 123 வச்சு அடிக்க நமக்கு 2-5 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 574. இந்த 574 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 574 டேன் ஆப்ஷன் 139 போடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 0 கிடச்சிருக்கு. 5-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 574 வச்சு எடுத்து நமக்கு 5-0 கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-16. இந்த 0-16 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 0-16 டேன் ஆப்ஷன் 139 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5/1 கிடச்சிருக்கு. 5 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 0-16 வச்சு எடுக்க நமக்கு 5-1 கிடச்சிருக்கு. இல்லை 1 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-41. இந்த 0-41 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 0-41 டேன் ஆப்ஷன் 139 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7/5 கிடச்சிருக்கு. 7/5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 0-41 வச்சு அடி நமக்கு 7 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி வருது. நம்ம ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் எடுத்திருந்தோம். 123 வச்சு அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 5, அடுத்தபடி நமக்கு 0, அடுத்தபடி 1 வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வர மாதிரி வருது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்து சில டைம் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற நம்மளே. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 123. இந்த 123 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 123 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 528 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 5/2 கிடச்சிருக்கு. 5/2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதே 123 வச்சு நமக்கு 5-2 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 574. இந்த 574 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 574 டேன் ஆப்ஷன் 528 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8/0 கிடச்சிருக்கு. 8/0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 574 வச்சு நமக்கு 8-0 கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 0-16. இந்த 0-16 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம
016 டேன் ஆப்ஷன் 528 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 பிளேட் 5 கிடச்சிருக்கு. 4 பிளேட் 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 016 வச்சடியில் நமக்கு 4 5 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 041. இந்த 041 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 041 டேன் ஆப்ஷன் 528 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 பிளேட்டி 4 கிடச்சிருக்கு. 8 பிளேட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 041 வச்சடி நமக்கு 8 4 கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணக்கில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 123 வச்சடிக்கு நமக்கு 5 0 அடுத்தது நமக்கு 4 கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 8ஆம் நம்பர் வந்தால் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வர மாதிரியும், 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சி போர்டுக்கு வர மாதிரியும் இருக்குது. பி போர்டில் 8, சி போர்டில் 4 இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்களே. ஓகேவா, ஓகே மொழி நம்பர் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் வந்து எடுத்த நம்பரில் 7 5 வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தபடி நம்ம வந்து பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம வந்து 8 4 வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து சி போர்டில் 4 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் ஒத்து வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதில் கூடக்கூடிய அனைத்து எண்களும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது மக்களே. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 78 87 74 47 58 85 54 45 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் கணிப்பில் மேட்ச் ஆச்சாலும் டைப் பண்ணுங்கள். அப்படி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மல்லே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 041. ஆனால் இன்றைக்கி வந்து யார் எதிர்பார்க்காத நம்பர் தான் அடிச்சிருப்பாங்க. நேற்று அடித்த 2 நம்பர் அப்படியே வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்ப்போம். ஆனால் குமரேசன் மணி அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து 0 நம்பர் வந்து கொடுக்குறப்பல, சிங்கிள் நம்பர் கொடுக்குறப்பல, ஆனால் சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துறப்பல வந்ததானா பி போர்டில் வந்திருக்கு. சாரி, ஏ போர்டில் வந்திருக்கு. அது விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 5 கொடுத்துருக்கப்ப இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பல நம்மளே. ஆனால் வந்து ஏபிபிசி தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 4 8 5 கொடுத்துருக்காப்புல. இதில் ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 041க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் ஒரு 41ங்கிறது நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஒரு 0 போட்டதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நீங்கள் வந்திருக்கும். ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம அந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. மீண்டும் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா.